இன்றைக்கி வந்து புதன்கிழமை மார்ச் 19, 2025. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு பிரான்ச் எடுத்து எப்படி நம்ம வந்து பாட் பண்ணி செடியாக உருவாக்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம். எப்படின்னா இதுக்கு என்னென்ன தேவைன்னா, பாட்டு மெயினாக தேவைப்படும், நம்மளுக்கு சிசர் தேவைப்படும், கார்டனிங் டூல்ஸு, மெயினான விஷயம் இந்த கத்தாழை தேவை, இதில் எர்த்வார்ம் கம்போஸ்ட் இருக்குது, இதில் கோகோனட் பிட் இருக்குது. இதை வச்சு எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இந்த மாதிரி பொருள் இருந்தால் உங்களுக்கு எப்படி சக்ஸஸ் ரேட் இன்னும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இது எப்படின்றத பார்க்கலாம். இது ஷார்ட்ஸுங்கிறனால நான் என்னால் ஃபுல்லாத்தையும் போட முடியாது. வீடியோ வந்து நான் ரிலேட்டிவ் வீடியோவில் டேக் பண்ணுறேன். உங்களுக்கு ஷார்ட்ஸாகவே டக்குன்னு பார்க்கணுன்னா நெக்ஸ்ட் பார்ட் இருக்குது, அதை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அப்படியே அப்லோட் பண்ணும்போது எல்லாத்தையும் சேர்த்தே நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போது ஆல்ரெடி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் சாயில். ஒரு லேயர் எப்படி இது வரைக்கும் செட் பண்ணன்றது, இந்த 2 லேயர் செட் பண்ணியிருக்கேன். 3வது லேயர் செட் பண்ணுறேன். இப்படி தான் முதல் 2 லேயர் நான் செட் பண்ணேன். ஆக்சுவலாக வீடியோவும் ஷார்ட்ஸும் நான் ஒரே இதில் எடுக்கிறதுனால என்னால் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கோகோ பிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். ஏன் கோகோ பிட் ஆட் பண்ணுறோன்னா, உங்களுக்கு தெரியும்ல, பாட்டுக்குள்ளேயே இருக்கிறது ஈரப்பதம் நிறையா இருக்கணும். அதே மாதிரி தண்ணி தேங்கி நின்றக்கூடாது. ஈரப்பதத்தை கோகோ பிட் நல்லா பிடிச்சி வச்சுக்கிறோம், தண்ணியை வெளியே வேகமாகவும் விட்டுரும். அதனால் கோகோ பிட்டு தான் பெஸ்ட்டு. பாட்டில் வைக்கிறதுக்கு கோகோ பிட்டை அடிச்சுக்கிறவே முடியாது. இந்த மாதிரி கோகோ பிட் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எர்த்வார்ம் கம்போஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு வாட்டர் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணுறேன். கொஞ்சமாக மேலே உள்ள லேயர் மட்டும் லைட்டாக தண்ணி ஊற்றுவோம் கடைசியாக. பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு இதை கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறேன். இப்படி தான் நான் அந்த 3 லேயருமே ரெடி பண்ணேன். இப்போது நம்ம ஒரு பிரான்ச் எடுப்போம். ஒரு பிரான்ச்சு, இவ்வளோ பெரிய பிரான்ச்சை நம்ம உள்ளே செட் பண்ண தேவையில்ல. இதை நான் பாதியாக கட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். கட் பண்ணி எடுத்ததை என்ன பண்ணலான்னா,